இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். 116ஆம் சங்கீதம், 116ஆம் சங்கீதம், 116ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நம்முடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவித்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு பக்தனுடையதான ஸ்டேட்மெண்ட். தாவீது என்கிற பக்தனுடைய சாட்சி வார்த்தை. என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தார், என் கண்களை கண்ணீர் வடிக்காமல் தப்புவித்தார், என் கால்களை இடராமல் தப்புவித்தார். சங்கீதம் 116:8. சங்கீதம் 116:8. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய தேவனுடைய குணங்களிலே ஒன்று தப்புவித்தல். தப்புவித்தல் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் நேற்றைக்கு சொன்னேன், போன வாரம். ஒன்று எஸ்கேப், டெலிவர். ஒன்று எஸ்கேப்னா விடுதலை பண்ணி கொடுக்குறது, காப்பாற்றி விடுறது. இன்னொன்று மாட்டிக்கிட்டோம், ஆனாலும் கடவுள் விடுதலை ஆக்கி கொடுக்குறார். ஒரு உதாரணம் சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா? போலீஸ்காரங்கிட்ட ஹெல்மெட் இல்லாமல் வந்துட்டோம். ஐயோ போலீஸ் நிற்கிறாங்கன்னு பார்த்து தப்பிச்சோம் பொழைச்சோம்னு வேறு ரூட்டை பிடிச்சி போகிறது, தப்பிக்கிறது, எஸ்கேப். பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்ச பிறகு அதிலிருந்து அவங்களுக்கு ஃபைன் போடாமல் விடுதலையாக்கி கொடுப்பது டெலிவரன்ஸ். எஸ்கேப், டெலிவரன்ஸ். இங்கே தாவீது என்ன சொல்கிறார்? என்னையே 3 காரியத்திலிருந்து தப்புவித்தார். 1 மரணத்திலிருந்து தப்புவித்தார், 2வது கண்ணீரிலிருந்து தப்புவித்தார், 3வது இடறலிலிருந்து தப்புவித்தார். இங்கே நம்முடையதான தேவன் மரணத்திலிருந்து தப்பு வைக்கிறார். மரணம் என்றால் என்ன? மரணம் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று. மரணம் என்பது எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டது. இங்கே மரணம் என்ற வார்த்தையிலே 2 மரணம் இருக்கிறது. ஒன்று சரீர மரணம், ஆத்ம மரணம். சொல்லுங்க, சரீரம், ஆத்மா. இந்த ஆத்மா என்பதற்கு உள்ளான மனுஷன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்ன மனுஷன்? புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன். எப்படி சொல்லியிருக்கு? புறம்பான மனுஷன் சரீர மனுஷன், உள்ளான மனுஷன்றது ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு பெயர் உள்ளான மனுஷன். ஸோ இந்த ஆத்மா ஆவி வடிவத்தில் இருப்பதினால் அதை நாம் ஒரு மனுஷனாக சொல்லவில்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது அதுதான் ஒரிஜினல் மனுஷன். உள்ளான மனுஷன்தான் ஒரிஜினல் மனுஷன். இப்போ என் உயிர், அதுக்கு நம்ம வச்சிருக்க பேர் உயிர். உயிர் பிரிஞ்சிருச்சு, ஆத்மா பிரிஞ்சிருச்சு, உயிர் பிரிஞ்சிருச்சு. உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா சரீரம் செத்துரும். இந்த சரீரத்தை உயிராக்கி வச்சிருப்பது எது? ஆத்மா. இந்த ஆத்மா என்பது ஆவி வடிவத்தில் இருப்பதனால் அதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது ஒரு மனுஷன். இட்ஸ் அ ஹியூமன். தட் இஸ் ஒரிஜினல் ஹியூமன். அதுதான் ஒரிஜினல் மனுஷன். இந்த மனுஷன் எப்போ உருவானான்? முதல் மனுஷனாகிய ஆதாமை மண்ணிலிருந்து செய்து நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதின போது, ஆதியாகம 2:7 நாசியிலே சுவாசத்தை ஊதின போது ஆத்மாவானான். வெறும் ஆத்மாவில் என்ன ஆத்மா? அப்போ ஜீவன், உயிர் பிளஸ் ஆத்மா, உயிரோடு உள்ள ஆத்மா உருவானது. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மா உருவாகிறது, ஒரு மனுஷன் உருவாகிறான். அந்த மனுஷனுக்கு என்ன உண்டாகிறது? உயிர் உண்டாகிறது. அப்போ உயிருள்ள ஒரு மனுஷன் உள்ளே உண்டாகிறான். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கவனிச்சாதான் புரியும். உயிருள்ள ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ளே இருக்கிறான். உயிருள்ள மனுஷன், அதுக்கு பேர் உள்ளான மனுஷன், இன்னர் மேன்.
ஆத்தும மனுஷன். என்ன மனுஷன்? ஆத்தும மனுஷன். காணக்கூடாத மனுஷன். இது காணக்கூடிய மனுஷன். சரீர மனுஷன். எது? சரீரம். இப்போ இந்த மனுஷனை உயிராக்குவது அந்த மனுஷன் உள்ளே இருப்பதனால் இது உயிராக இருக்குது. அந்த மனுஷன் வெளியே போயிட்டா, ஆத்மா வெளியே போயிட்டா, உயிர் வெளியே போயிடுச்சுன்னா இது செத்துரும். இந்த மரணம் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டது. ஒரு நாள் இந்த ஆத்மா மனுஷன், உள்ளான மனுஷன் இந்த உடம்பை விட்டு வெளியே போகும். இது எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்போ மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது, இந்த உள்ளான மனுஷன் ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவான். அதுக்கு பேர் மரணம். ஒரே தரம் மரிப்பது. அதுக்கு பிறகு இந்த உள்ளான இந்த வெளி மனுஷனை கொண்டு போய் எரிக்கிறோம், புதைக்கிறோம், எதை பண்ணுறோம். ஆனால் உள்ளான மனுஷனை, அந்த ஆத்ம மனுஷனை கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுவான். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. ரைட். இப்போ வாங்க, இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே உயிர் இருக்கணும். அதுதான் நாசியில் சுவாசத்தை ஊதின போது ஜீவ ஆத்மாவானான். ஜீவன், உயிர் ப்ளஸ் ஆத்மா ஆனான். இப்படித்தான் ஆதாம் ஏவாளை படைச்சு வச்சிருந்தார். வெளியில் சரீரம் இருந்தது, உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு பேர் ஆத்மா. அந்த மனுஷன் யாராக இருந்தான்? உயிராக இருந்தான். இப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறார் ஆதாம் ஏவாள்கிட்ட, 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்கிறாரு, இந்த மரத்தினுடைய பழத்தை நீ புசித்தால், சொல்லுங்க, ஆதியாகமம் 2, இந்த மரத்தினுடைய பழத்தை புசித்தால் சாகவே சாவாய். இப்போ அவர் சொன்னது எந்த மரணத்தை? ஆத்தும மரணத்தை. உன்னுடைய ஆத்மாவுக்குள் இருக்கிற உயிர் செத்துரும், பிரிஞ்சிரும். அதனாலதான் அவர்கள் பழத்தை சாப்பிட்ட போது வெளிப்பிரகாரமாக உயிரோடு இருந்தாங்களே ஒழிய ஆத்மா என்ன செஞ்சு போச்சு? செத்துருச்சு. ஆத்மா உயிரற்றதாய் மாறிவிட்டது. இப்போவும் எல்லாருக்குள்ளே என்ன இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது, வெளியில் ரோட்டில் போகிறவங்ககிட்டையும் ஆத்மா இருக்குது. ஆனால் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க ஆத்மா செத்து கிடக்கு, நம்ம ஆத்மா உயிரோடு இருக்குது. எப்போ உயிர் ஆகுச்சு? இயேசு உள்ளே வந்து நம்முடைய ஆத்மாவை உயிராக்கினார். அவர் தான் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் உயிராயிருக்கிறேன், நானே உயிர் தெழுதலும் உயிராயிருக்கிறேன். ஜீவன் என்னது? உயிராக இருக்கிறேன். அப்போ இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய ஆத்மா என்ன அடைகிறது? உயிர் அடைகிறது. இப்போ உங்கள் ஆத்மா உயிராக இருக்கிறது, ரோட்டில் போகிறவங்க ஆத்மா செத்து கிடக்கு. எப்போ அது செத்தது? எபேசியர் 2:1. எப்போது அது செத்தது? எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த, அல்லது ஆத்மாவிலே மரித்தவர்களாயிருந்த உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்தார். அப்போ ஒரு மனுஷன் அக்கிரமம் செய்யும்போது, ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அவனுடைய ஆத்மா மரிக்கிறது. ஆத்மா மரிக்கிறது. ஆத்மாவாகிய உள்ளான மனுஷன் மரிக்கிறான். இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய ஆத்மா என்ன அடைகிறது? உயிர் அடைகிறது. இப்போ உங்கள் ஆத்மா என்ன அடைஞ்சிருக்கு? அடைஞ்சிருக்கா? இப்போ சொல்லுங்க, இயேசு எங்கே இருக்காருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இங்கே இருக்கார், என் மனசுக்குள்ளே இருக்கார், என் நெஞ்சுக்குள்ளே இருக்கார், என் இருதயத்தில் இருக்கார். இப்படி உலகத்தாரை போல சொல்லக்கூடாது, மற்ற கிறிஸ்தவங்களை போல சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும்? என் ஆத்மாவில் இருக்கிறார். அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எங்கே இருக்கிறார்? மனசுக்குள்ளே இருக்கார், என் நெஞ்சுக்குள்ளே இருக்கார், என் இருதயத்துக்குள்ளே இருக்கார். இப்படி சொல்லக்கூடாது. எங்கே இருக்கார் இயேசு? என் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறார். என் ஆத்மாவை உயிராக்கி வச்சு என் ஆத்மாவுக்குள்ளே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு கேடும் வராது. இப்போ
இந்த ஆத்துமாவை, உயிருள்ள உங்கள் ஆத்துமாவை எப்படியாவது மறுபடியும் உங்கள் ஆத்துமாவை சாகடிக்கணும்னு சொல்லி சாத்தான் சுற்றி சுற்றி வருவான். புரியுதா? எப்படி வருவான்? சுற்றி சுற்றி. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்றால் அர்த்தம் என்ன? எவனுடைய ஆத்துமாவை சாகடிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருவான். அவன் வர்றதே எதுக்கு? உங்கள் ஆத்மாவை சாகடிக்கணும். இதுக்கு தான் ஏதேன் தோட்டத்துக்கு போனான். தோட்டத்தை என் பேருக்கு எழுதுவேன்னு கேட்க போனானா? இன்னும் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் போய் ஆதாம் ஏவாள்கிட்ட போன நோக்கம் என்ன? ஆத்மாவை சாகடிக்கணும். உங்கள் ஆத்மாவை சாகடிக்கணும். உங்கள் ஆத்மாவுக்குள் இருக்கிற ஜீவன் வெளியேற்றணும், சாகடிக்கணும். எப்போ சாகும்? வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம். எப்போ ஒரு ஆத்மா சாகும்? எப்போ ஒரு ஆத்மா சாகும்? எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்மாக்கள் எல்லா ஆத்மாக்களும், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம், புத்தர், சீக்கியர், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் தகப்பனுடைய ஆத்மாவும் என்னுடையது, மகனுடைய ஆத்மாவும் என்னுடையது. இப்படி எல்லா ஆத்மாக்களும் என்னுடையது. அதே நேரத்தில் பாவம் செய்கிற மனுஷனாக இருந்தால் அவனுடைய ஆத்மா அப்போ ஆத்மாவை சாகடிக்க ஒரே வழி, சாத்தான் கையாளுகிற ஒரே வழி பாவம் செய்ய வைப்பது. பாவம் செய்ய வைப்பது. ஆகவே உங்கள் ஆத்மா, ஒரு காலத்தில் பாவியாக இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்மா மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? உயிர் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் மரிக்காதபடி நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்மாவை தக்க வைத்து கொள்ள வேண்டும், உயிர் உள்ளதாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் சாத்தானோ நம்மளை எப்படியாவது மறுபடியும் பாவம் செய்ய வச்சு நம்முடைய ஆத்மாவை சாகடிக்க வகை தேடுகிறான். இதை புரிந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யாதபடி தன் ஆத்மாவை உயிருள்ள ஆத்மாவாக காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதை புரிந்து கொண்டு நம்முடைய ஆத்மாவை தக்க வைக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆத்மாவுக்குள்ளே பாவம் திடீர்னு வராது. இந்த ஆத்மாவை சாகடிக்க பாவம் திடீர்னு வராது. எப்படி வரும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு நிருபம் 1ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்து 15. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை உண்டாக்கும், பாவம் பெருகும்போது மரணத்தை உண்டாக்கும். ரூல்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாத்தான் திடீர்னு பாவத்தை திணிக்க மாட்டான். பாவம் திடீர்னு வராது. எங்கே ஆரம்பிக்கும்? ஆசை, இச்சை. எங்கே ஆரம்பிக்குது? ஆசை. அதான் புத்தர் சொன்னார், ஆசையே எல்லா துன்பத்துக்கும். ஆனால் என்னென்னா, அவர் ஞானின்னு பேர் வாங்கிட்டார், ஆனால் உண்மையிலே முட்டாள். அவர் சொன்னது வர சரீர இன்பத்தை தான் சொன்னார், ஒழிய ஆத்மாவை பற்றி சொல்லலை. அதனால தான் அவர் ஞானி கிடையாது. ஆசையே துன்பத்துக்கு காரணம் சரீரத்தை தான் சொன்னார், ஆனால் ஆத்மா ரட்சிப்பை பற்றி அவர் சொல்லவே இல்லை, சொல்ல தெரியலை. அந்த ஞானம், அந்த ரட்சிப்பு அவருக்கு கிடைக்கல. ரைட், அவரை விட்டுருவோம்.
ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அல்லது ஆத்துமா உயிரடைந்த கிறிஸ்தவன், இயேசுவை தன் ஆத்துமாவிலே சுமந்து கொண்டிருக்கிற உண்மை கிறிஸ்தவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன், இயேசு அவருடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். இந்த ஆத்துமா திரும்ப சாகாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன வழி? சாத்தானோ எப்படியாவது நம்முடைய ஆத்துமாவை திரும்ப சாகடிக்க நினைக்கிறான். அதற்காகவே வகை தேடி. ஆனால் நம்ம எப்படி அவன் சாகடிக்க முயற்சிக்கிறான் என்றால் ஆசையை தூண்டுகிறான். எப்படி சொல்கிறான்? ஆசையை இச்சை. என்னது? இச்சை. அதுக்கு எக்ஸாம்பிள் யார்? ஆதாம் ஏவாள் தான். ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன சொன்னால், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் யாராகிடலாம்? கடவுளாகிடலாம். யாராகிடலாம்? கடவுளாகிடலாம். ஆசையை தூண்டுறா பாருங்க. பழத்தை சாப்பிட வைக்கணும். ஏன்னா கடவுள் சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த பழத்தை புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள்னு தேவன் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ சாக வைக்கணும், எப்படியாவது பழத்தை சாப்பிட வைக்கணும், சாக வைக்கணும். அதுக்கு என்ன வழி? வந்தான் சாத்தான். என்ன சொல்லுகிறான்? ஆசையை தூண்டான். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் யாராகிடலாம்? கடவுளாகிடலாம். கடவுளாகிடலாம். நீங்கள் இதை செய்தால் பணக்காரலாகிடலாம், நீங்கள் இதை செய்தால் சொத்து வாங்கிடலாம், நீங்கள் இதை செய்தால், இப்படி ஆசையை தூண்டுவான். யூதாசை தூண்டினான். இந்த மாதிரி நீ காட்டி கொடுத்துட்டாய்னா உனக்கு 30 காசும் கிடைச்ச மாதிரி. அவரும் எப்படியாவது என்ன செய்வார்? எஸ்கேப் ஆயிரு. பல முறை அப்படி தப்பிச்சு போயிருக்காரு. அதனால நீ எப்படியாவது என்ன செய்ய? காட்டி கொடுன்னு அவரை என்ன செய்தான்? தூண்டினான். இப்படித்தான் ஆசையை தூண்டுகிறான், இச்சையை தூண்டுகிறான். உங்களுக்குள்ளு உங்கள் ஆத்மாவை சாகடிக்க பலவித ஆசை இச்சைகள் வரும். இடம் கொடுக்கவே கூடாது. இடம் கொடுக்கவே கூடாது. வந்துருச்சா அதில் தப்பிக்க பார்க்கணும். இந்த இச்சையானது அடுத்த வசனம் 15 பாவத்தை பிறப்பிக்கும். இந்த ஆசை நாளடைவில் எதா மாறிடும்? அந்த ஆசையை நிறைவேற்ற முயற்சிப்போம், அது எதா மாறிடும்? பாவமாக மாறும். இந்த ஆசை, இந்த இச்சை, அது அப்படியே நிறைவேற்றும் போது, செயல் கொண்டு வரும்போது அது எதா மாறுது? பாவம். அது பாவமாக மாறி மாறி அது திரும்ப திரும்ப செய்தால் என்ன வந்துடும்? மரணம். எது செத்துரும்? ஆத்மா செத்துரும். ஆத்மா செத்துரும். ஆக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த விஷயத்திலே ஆத்ம மரணத்துக்கு நாம் தப்ப வேண்டும். அதைத்தான் தாவீது இங்கே சொல்கிறார். 116 சங்கீதம் 8 வசனம் என்ன சொன்னார்? 116 சங்கீதம் 8 வசனம் போச்சு. என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தீர். எதுக்கு தப்புவித்தார்? மரணம் வராமல். ஏன்னா இவர் அனுபவத்தோடு சொல்கிறாரு. ஏன்னா இவர் பத்சேபாள் விஷயத்திலே, உரியாவுடைய மனைவி விஷயத்திலே பாவம் செஞ்சார். அதுக்கு பிறகு அழுது தப்பிச்சம் புழைச்சம்டான்னு வெளியே வந்து அதுக்கு பிறகுடைய ஆத்மா மறுபடியும் இந்த மாதிரி பாவத்தை செய்யாதபடிக்கு என் ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்தீர். அதுக்கு பிறகு என் ஆத்மா மறிக்கவே இல்லை, என் ஆத்மாவை நான் காத்து கொண்டேன். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. அப்போ நம்முடைய ஆத்மாவை மறிக்காமல், நம்முடைய ஆத்மாவை தப்புவிப்பது, காப்பாற்றிக் கொள்வது எப்படி? ஒரு 3 காரியம் சொல்ல பாருங்க. ஆமென். நம்முடைய ஆத்மாவை, ஆத்ம மரணம் வராமல், ஆத்மாவுக்கு மரணம் வராமல் ஆத்மாவை தப்புவித்து காத்து கொள்வது எப்படி? அல்லது இன்னொரு விதத்தில் சொன்னால் பாவம் செய்யாமல் தப்புவிப்பது எப்படி? சாத்தானுடைய சூழ்ச்சி, அந்த தந்திரத்திலிருந்து நம்மளை தப்புவித்து கொள்வது எப்படி? நம்பர் 1 வாசியுங்கள். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன் கண்கள் கண்ட காரியங்களை மறக்காதபடியும் நீ ஜீவனுள்ள நாளைகளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும். ஒன்று மறக்கவும் கூடாது, இருதயத்தை விட்டு நீங்கவும் கூடாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். சத்தம் ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்போ நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்? உன் கண் கண்ட காரியம். ரெண்டாவது, நீ அனுபவித்த காரியத்தை மறக்கக்கூடாது. கண் கண்டதையும் காணக்கூடாது, நீ அனுபவித்ததையும் மறக்கக்கூடாது. ஒரு வேதனை வந்துச்சு, ஒரு வியாதி வந்துச்சு, ஆஸ்பத்திரியில் பட்ட பாடு, இதுக்காகத்தான் இந்த பாடுபட்டேன்னு நினச்சா அதை என்ன செய்யாதே, மறக்காதே. உன் கண் கண்டது, மற்றவர்களுக்கு ஒரு கேடு வந்து அவருடைய ஆத்துமா செத்து போனது, அவருடையதான காரியங்களை எல்லாம் நீ மறக்காதே, மறக்காதே. நீ அனுபவித்ததை மறக்காதே, மற்றவங்களுக்கு நடந்ததை மறக்காதே. இதையெல்லாம் நினச்சி நீ உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கள். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ மற்றவர்களுக்கு நடந்ததையும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததையும் நினச்சி உன் ஆத்துமாவை காத்துக்கொள். இதைத்தான் வேதம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்துக்கு கூலி மரணம். ஆகவே நீ எச்சரிக்கையாயிரு, நீ கவனமாயிரு. இங்கே வசனத்தின்படி பார்த்தா ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாத உலகம், இந்த பாவ உலகம், பிசாசு கிரியைகள் நிறைஞ்ச உலகம். நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். 2 காரியம் சொன்னார். 1, எச்சரிக்கையாகவும் இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். நைஸாகவும் வருவான், டைரக்டாகவும் வருவான். நைஸாக வந்து நம்மளை கெடுக்க பார்ப்பான், எதிர்த்து எதிரி போல் வருவோம் செய்வான். எதிரியாக வந்தால் எச்சரிக்கையாயிரு, நைஸாக வந்தான்னா ஜாக்கிரதையாயிரு. ஸோ நாம் மொத்தத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது? நடந்ததை பார்த்தல, கண்ணால் பார்த்ததையும் மறக்காத, உன் வாழ்க்கையில் அனுபவித்ததையும் மறக்காத. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. இப்படி கேர்ஃபுல்லாக இருந்தால் நாம் தப்பித்துக்கொள்வோம். இதைத்தான் சொல்லுகிறார் சங்கீதக்காரனாகிய 119 சங்கீதம் 9 வசனத்தை பாருங்கள். எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே, காத்து கொள்வதனாலே. தாவீது அவர் தன்னை காத்து கொள்ளுகிற மனுஷன், ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷன். இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு பத்சேபாள் விஷயத்தில், உரியாவின் மனைவி பத்சேபாள் விஷயத்தில் தவிர, அதுக்கு பிறகு இந்த மாதிரி தப்பு பண்ணாதபடிக்கு அவன் எப்படி இருந்தான்? எச்சரிக்கையாக இருந்தான், ஜாக்கிரதையாக இருந்தான். ஆகவே இது ஒரு பாடம். சில நேரங்களில் குழியில் விழுந்துருவோம், எந்திரிக்க பார்க்கணும். சாக்கடையில் விழுந்துட்டோம், எந்திரிக்க பார்க்கணும், எச்சரிக்கை. இது நமக்கு ஒரு பாடம். அதிலே உழன்று கிடக்காமல், அதிலேயே கிடக்காமல், அதிலிருந்து எழுந்து எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த சேதமும் வராமல், நம்முடைய ஆத்மா மரிக்காமல், நம்முடைய ஆத்மாவை நாம் என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். ஆத்ம ரட்சிப்பு அருமையானது. ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஏன்னு பாருங்கள், இப்போ நம்ம ஆத்மா உயிராக இருக்குது. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால ஏசப்பா வந்து நம்முடைய ஆத்மா இதாக்கி விட்டுட்டார், உயிராக்கிட்டார். இப்போ நம்மளோட ஆத்மா எப்படி இருக்குது? உயிர். அதே நேரத்தில் நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இன்னொருத்தர் இருக்கார், அவங்க ரட்சிக்கப்படலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அவங்க ஆத்மா எப்படி கிடக்கு? செத்துக்கணும். இப்போ 2 பேரும் மரிக்கிறோம். 2 பேரும் மரித்தா ஏன் ஆத்மா எங்கே போகும்? உயிர் இருக்கிறதுனால, ஏசப்பாவுடைய உயிர் அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிறனாலே அது தேவனிடத்திலே போகும். அதே நேரத்தில் பாவியாய், துன்மார்க்கனாய், அல்லது இன்னொரு விதத்தில் சொன்னால் ஆத்மா உயிர் இல்லாத ஆத்மாவாய் மரித்தால், பிரிந்தால் அந்த ஆத்மா எங்கே போகும்? வாசிங்க ஒரு வசனம், அப்போ உங்களுக்கு புரியும். சங்கீத புஸ்தகம் 86 சங்கீதம் 13 வசனம். பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். புரியுதா? உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தாழ்ந்த பாதாளம் என்றால் எது, உயர்ந்த பாதாளம் என்றால் எது? கீழ் பாதாளம், தாழ்ந்த பாதாளம், உயர்ந்த பாதாளம், மேல் பாதாளம். மொத்தத்தில் மரித்த
மனிதர்கள் ஆத்துமாக்கள் போய் சேருகிற இடம்தான் இது ரெண்டும். இது ரெண்டும் ஒரு பெரும் பிளவு, ரெண்டுக்கு இடையில் ஒரு பெரும் பிளவு. கீழ் பாதாளம் என்பது அல்லது தாழ்ந்த பாதாளம் என்பது மரித்த, அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் அல்லது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது ஆத்மா உயிரற்றதாக இருக்கிற ஆத்மாக்கள் மரித்து போய் வேதனை அனுபவிக்கிற இடம்தான் தாழ்ந்த பாதாளம். இது இயேசுவை ஏற்றுக்கொண்டு உயிருள்ள ஆத்மாவாக இருந்தால் இந்த ஆத்மா போய் சேருகிற இடம் மேல் பாதாளம் அல்லது பேரடைஸ் பரதீஸ். பேரடைஸ் பரதீஸ். இங்கே ஒரு வீடு, ஒரு ஐஸ்வர்யவான், அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன், ரெண்டு பேரும் மரிக்கிறார்கள். ஏசப்பா சொன்ன கதை தான். ரெண்டு பேரும் மரிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் ஆத்மாவிலே மரித்தவனாய் இருந்தான். ஐஸ்வர்யவான் லாசருவோ பிச்சைக்காரனோ அவன் ஆத்மாவிலே உயிருள்ளவனாய் இருந்தான். ரெண்டு பேரும் மரித்தார்கள். இவன் கீழ் பாதாளத்துக்கு போனான், இவன் மேல் பாதாளத்துக்கு போனான். இதில் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள், ஒருவரை ஒருவர் பேசினார்கள், ஆனால் ஒருவர் இடத்துக்கு ஒருவர். அதான் இந்த ரெண்டு பாதாளத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். எனக்கு என்னன்னு கேட்டால், இந்த ஆத்மா இருக்கே, எது இந்த ஆத்மா இருக்கே, இது மரித்த பிறகு அறிவு, உணர்வு எல்லாம் அதுக்கு இருக்குது. அறிவு இருக்குது, என்ன இருக்குது? இவன் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பிச்சைக்காரன்ல யாரை பார்த்து சொல்கிறான்? லாசருவை பார்த்து. நம்ம வீட்டுக்கிட்ட இருந்த, ஆமாம், அந்த அறிவு வருது, ஞாபகம் வருது, ஞாபகம் நினைவு வருது. ரெண்டாவது, சரீரத்தில் வேதனை தாங்க முடியாமல் என்ன செய்கிறான்? தண்ணி தாக எடுக்குது, தாகமாக இருக்குது. அப்போது மரித்த இந்த ஆத்மாவுக்கு பெயின், வேதனையை உணர்கிற தன்மை இந்த ஆத்மாவுக்கு உண்டு மரித்த பிறகும். மூன்றாவது, அவன் சிந்தித்து சொல்லுகிறான், என்னுடைய சகோதரன்மார் அங்கே இருக்காங்க, அவங்களும் நான் இருக்கிற இடத்துக்கு வராதபடிக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. மரித்த பிறகு நீங்கள் நினைக்கலாம் இந்த ஆத்மா எங்கே போகுதுன்னு. ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, இந்த ஆத்மா அறிவு உண்டு, சித்தம் உண்டு, வேதனை உணர்வு உண்டு, எல்லா தன்மையும் கொண்டது நமக்குள் இருக்கிற ஆத்மா. புரிந்து கொண்டு நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும். அல்லையா சொல்லுவோமா? சரி, எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி எச்சரிக்கையாக இருப்பது? கண்ணால் கண்டதை மறக்காமல் நினச்சி எச்சரிக்கையாக இருக்கணும். வாழ்க்கையில் அனுபவித்த பாடங்களை நினச்சி எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லையா சொல்லுவோமா? ரெண்டாவது, நீதிமொழிகள் புஸ்தகம் 19 அதிகாரம் 16 வசனம், 19:16 ப்ராவர்ப்ஸ். கட்டளைகளை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லும். So you keep the word of God, commandment. உன்னுடைய தேவன் கொடுத்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு 10 கட்டளை கொடுத்தார். 10 commandments. என்னது? 10 கட்டளை. நமக்கு நிறைய கட்டளை. அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்ய, அதை செய்யணும், கட்டளைகளுக்கு பஞ்சம் இல்லை, நிறைய கட்டளை. அவங்களுக்கு 10 கட்டளையோட முடிஞ்சது, நமக்கு தான் நிறைய கட்டளை. ஸோ இப்படி கட்டளைகளை காத்து கொள்ளுகிறவன், காத்து கொள்ளுகிறவன் என்ன அர்த்தம்? கை கொள்ளுகிறவன், கை கொள்ளுகிறவன் ஆத்மாவை காக்கிறான். இதன்படி நடக்கிறனால என்ன இருக்குது? ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகணும் என்ன இருக்குது? ஒரு நாள் போகாட்டானே இல்லை, நீ கை கொண்டு நடந்தாயானால் நீ உன் ஆத்மாவை காக்கிறாய். புரிஞ்சுக்கங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுன்னு ஒன்று கட்டளை கொடுத்துருக்காரு. கட்டளை கை கொண்டால் உனக்கு நல்லது, கை கொள்ளாட்டா உனக்கு தான் கேடு. கை கொண்டால் உன் ஆத்மாவை காக்கிறாய். உன் தாய் தகப்பனையும் கனம் பண்ணு, கனம் பண்ணால் நல்லது, உன் ஆத்மாவை காக்கிறாய். கனம் பண்ணாட்டா போ. இப்படி கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமை. பிரசங்கி புஸ்தகம் கடைசி அதிகாரம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசி அதிகாரம் கடைசி வசனம். எக்லிசியாஸ்டிக்கல் பிரசங்கி 12 கடைசி.
காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து கட்டளைகளாகிய கற்பனைகளை கைக்கொள். இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. பாஸ்டராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்பது சொல்லுங்க டியூட்டி. கடமைன்னு அர்த்தம் டியூட்டி. டியூட்டி. இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னா என்ன வந்திருக்கீங்க? டியூட்டி. டியூட்டி பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், அது என்னது? கடமை. கடமைன்னா என்ன? டியூட்டி. கர்த்தருடையதான கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், அது நம்மேல் விழுந்த கடமை. இப்படி கை கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காப்பாற்றிக்கிட்டே வரான். கட்டளைகளை கை கொள்ள நம்முடைய ஆத்துமாவை காக்கிறோம். இதை புரிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் பைபிள் படி நடக்க பார்க்கணும். கைவில வசனத்தை கை கொண்டு நடக்க பார்க்கணும். கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அதனால தான் சொன்னார், லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. வாசிங்க. தேவனுடைய வசனத்தை காத்து கை கொண்டு நடக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. என்ன பாக்கியவான்கள்? அவங்க ஆத்துமாவை காக்கிறார்கள். அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் என்று நிரூபிக்கிறார்கள். பைபிள் படி நடக்கிற கிறிஸ்தவர்கள் என்று நிரூபிக்கிறார்கள். ஆகவே தன் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறார்கள். கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும். அவங்கெல்லாம் நடக்கிறாங்களா? இவங்களெல்லாம் கிறிஸ்தவங்க தானே, அவங்கள பார்க்காதீங்க. அவங்க கை கொண்டு நடந்தால் அவங்களுக்கு நல்லது, கை கொள்ளாட்டா அவங்க ஆத்மாவுக்கு தான் கேடு. நம்ம கை கொண்டு நடப்போம், நம்ம ஆத்மாவை நம்ம காப்பாற்றுவோம். ஆமேன், ஆமேன். யாருக்காகவும் வாழக்கூடாது, உங்களுக்காக நீங்கள் வாங்க. உங்கள் ஆத்மாவுக்கு சேதம் வராமல், உங்கள் ஆத்மாவுக்கு நஷ்டம் வராமல் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளும். தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். யாரு? ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். நல்லா கவனிச்சுக்கங்க. சில வசனத்தை கை கொண்டு நடக்காதவர்கள் தன் ஆத்மாவை என்ன செய்கிறான்? கெடுத்து போடுகிறான். வாசிங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். தன் ஆத்மாவை மறிக்க செய்கிறது வேற, கெடுக்க செய்வது வேற. எப்படி வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆத்மாவுக்கு சேதம் உண்டாக்கக்கூடாது. மேக்கிங் டேமேஜ். கெடுத்து போடுறதுன்னு என்ன அர்த்தம்? மேக்கிங் டேமேஜ். உன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறாய், கெடுத்து போடுகிறாய். பாவம் செய்கிறவன் ஆத்மா சாகும். ஆகவே வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள. கீப் தி வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட். சரி, நேரமாகிறது. மூணாவது, ஆத்மா மரணம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். காத்துக்கொள்ளுங்கள். அப்போ ஆத்மாவை காத்துக்கொள்ள மூணாவது தேவை சொல்லுங்க, பொறுமை. முதலாவது சொன்னேன், ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது சொன்னேன், கற்பனைகளை கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளணும். மூணாவது சொல்கிறாரு, உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள பொறுமை தேவை. பொறுமைக்கு இவ்வளவு முக்கியம் இருக்குன்னு நான் நினைக்கல. பைபிளை படித்த பிறகுதான் தெரிஞ்சது. பொறுமை தானே நினச்சோம். பொறுமையில் அவ்வளவு இருக்குது. கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? இந்த ஏவாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா இந்த பழத்தை என்ன செஞ்சுருக்க மாட்டான், பறிச்சிருக்க மாட்டான். பொறுமையாக சாத்தான் சொல்லிட்டு போயிட்டான், அதை பறிச்சாயினா நீங்கள்லாம் யாராயிருவீங்க? கடவுளாயிருவேன். இருக்கட்டுமே. அங்கிட்டு அடுத்த ஏரியாவில் நிற்கிற தன் வீட்டுக்காரர் வர வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு போய் பறிக்கக்கூடாது. என்ன இல்லை சொல்லுங்கள். கன்சல்ட் பண்ணியிருக்கலாம்ல. யார்கிட்ட? புருஷன்கிட்ட கன்சல்ட் பண்ணும்ல. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. சீட்டு போடுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்கணும்?
கன்சல்ட் பண்ணி செய்யண்டா அங்கே கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் என்ன இல்லை, பொறுமை இல்லை. பொறுமை ரொம்ப ரொம்ப பொறுமையை ஃபாலோ பண்ணணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப என்ன தேவை? பொறுமை 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 பொறுமை. அதனால தான் ஆவியின் கனிகளில் 9 சொல்லிட்டு அதில் 1 பொறுமை. அந்த பொறுமைக்கு மட்டும் என்ன பொறுமை? லாங், அந்த வேர்டு, அந்த நீண்ட பொறுமை. ஒரு பொறுமைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பொறுமைக்கு என்ன உண்டு? எல்லாம் உண்டு. பொறுமையை சோதிக்காத, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? பொறுத்தார் பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஏசு பொறுமையாய் சிலுவையில் இருந்ததுனால தான் ஜெயிச்சார். நீங்களும் பொறுமையாயிருங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது புரிந்து கொள்ளும் வரைக்கும் யோபு பொறுமையாக இருந்து புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் பொறுமை இல்லாத யோபு கொண்டாட்டி பேர் எழுதலை, இல்லைன்னா பேரை சொல்லிடலாம். யோபுடைய மனைவிக்கு என்ன இல்லை? பைபிளில் உள்ள பொறுமை. யோபு அவர் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லாமல் இழந்து போனார். ஆனால் இவர் பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருங்க. எதுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் நடக்குது என்றை புரிய வைக்கும் வரை பொறுமையாக இருங்கள். தேவன் ஒருபோதும் அநீதி செய்யவே மாட்டார். உங்களுக்கு செய்ய மாட்டார், செய்ய விடவும் மாட்டார். ஏதோ ஒரு காரணத்தில் சில கஷ்டம் வருது, சில நஷ்டம் வருதுன்னா பொறுமையாக இருங்க. கர்த்தர் அவைகள் எல்லாம் புரிய வச்சு அந்த நஷ்டத்தை எல்லாம் திரும்ப தருவார், ஈடுகட்டி தருவார், அதை விட பல மடங்கு தருவார். நீங்களோ எப்படி இருங்க? இருப்போம், இன்னும் பொறுமையாய் இருப்போம். கர்த்தர் நீதியை சரிக்கட்டு வரை சொல்ல மாட்டேன்றீங்களே. பொறுமையாக இருங்க. உன் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவா. அதுவரை எப்படி இருங்க? பொறுமையாக இரு. பொறுமையாக இருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். சரி, 3 காரியம் சொன்னேன். இதைத்தான் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்மாவை மரணத்துக்கு தப்பி. என் சரீரத்தையும் சொல்லலை, எதை சொல்கிறாரு? என் ஆத்மாவை மறுபடியும் பாவம் செய்யாதபடி என் ஆத்மாவை தப்பு வைத்தி. சரி, 2வது சத்தியத்தை பார்க்க போகிறோம். வாசிங்க மறுபடியும் அதே சங்கீதத்தை பாருங்கள், 8ஆம் வசனத்தை. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீருக்கும். 2வது கண்களை கண்ணீருக்கு தப்பு வைத்தான். கண்ணுன்னு இருந்தால் கண்ணில் என்ன வரும் சொல்லுங்க? தண்ணி வரும். பிறந்ததுலேருந்து கண்ணில் என்ன வந்துக்கிட்டே இருக்கு? தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு மனுஷனுக்கு கண்ணில் தண்ணி, ரொம்ப தண்ணீர் வரக்கூடாது அப்படின்னா நோயின்னு அர்த்தம். சிலர் இருக்காங்க, எதுக்கெடுத்தாலும் அழுவாங்க. ஒன்றும் நடந்திருக்காது, அதுக்கெல்லாம் அழுவாங்க. அழுகிறதுக்குனே ட்ரைனிங் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் வச்சுங்க, கண்ணில் தண்ணி வருதுன்னா தாங்க முடியாத ஒரு துக்கம் வரும்போது என்ன வருது? தண்ணி வருது, கண்ணீர் வருது. தாவீதே ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அழுது அழுது என் கண்ணீரே வற்றி போயிடுச்சு. இனி அழுகிறது கூட எனக்கு கண்ணில் என்ன இல்லை? தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண்கள் அழுது அழுது குழி விழுந்து போச்சு, வற்றி போச்சு. எத்தனை பிரச்சனையத்தை நான் சமாளிக்க அழுது அழுது. என் கர்த்தர் சொல்லுகிறா, இதுவரைக்கும் நீங்கள் அழுதது போதும். உங்கள் கண்களை இனி கண்ணீர் வடிக்காமல் தப்பு வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கண்களை இனி அழுக விடாமல், இனி வீணா கண்ணீர் வடிக்க விடாமல், உங்கள் கண்ணீரை சொல்லுங்க தப்பு வைக்க போகிறார். எந்தெந்த காரியங்களை நினைச்சு நினைச்சு ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத மனைவி, இவர்களை நினைச்சு நினைச்சு, அவர்களுடைய துஷ்ட குணங்களை நினைச்சு நினைச்சு, அவர்களுடைய காரியங்களை நினைச்சு நினைச்சு நீங்கள் இதுவரை அழுதது போதும். என் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை, உன் கண்களை இனி கண்ணீர் வடிக்காமல் உன்னை தப்பு வைக்க போகிறார். ஆமேன், ஆமேன். இப்போ இப்படி சொன்னவர் யாருன்னா தாவீது. அவருக்கு பிறந்ததிலிருந்து கண்ணீர் தான். பெற்ற தாய் தகப்பனை வெறுத்துட்டாங்க. வெறுத்து
அவன் ஏண்டா அவனை பெத்தோன்னு சொல்லி வேண்டா வெறுப்போடு வளர்த்து சின்ன வயசுலேயே தாவீதை என்ன மேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடு மேய்க்கணும். ஆனால் ஆடு மேய்க்க போனாலும் அவர் ஆடு மேய்க்கிற இடத்துலையும் தனக்கு டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டார். ஆடு மேய்க்கிற இடத்துல மீசி குத்தி போட்டுக்கிட்டுறாரு. அங்கே மீசிக்க கேட்கக்கூட ஆள் கிடையாது, அந்த ஆடுகள் தான் கேட்கும். ஆனாலும் அங்கே டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டே வந்தார் இசைக்கருவியை வச்சு. நல்லா கவனிச்சுக்கங்க, கர்த்தர் தாவீதை கைவிடவே இல்லை. ஒரு காலம் வரும்போது கோலியாத்தை கொன்று ஃபேமஸ் ஆகிறார். ஒரு காலம் வரும்போது ஒரு கண்டஸ்ட்டு ஒரு போட்டியில் ஜெயிச்சு அவனை மேலே கொண்டு வர்றாரு. இதுபோல் கர்த்தர் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு உங்களை தூக்கி நிறுத்துகிற நேரம் வந்து விட்டது. உங்களை இந்த நாளிலேயே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதமே உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்கள் வடித்த கண்ணீருக்கு முடிவு கட்ட போகிறார். இனி உங்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதே இல்லை. ஒரு காலகட்டத்தில் இங்கே தனக்கு போட்டிக்கு ராஜாவாக வந்துடுவானோன்னு சொல்லி சவுல் அரசன் தாவீதை கொல்ல நினைக்கிறான். அங்கிட்டு போய் அடுத்த தேசத்தில் வாழலாம் நினச்சான். எங்கள் கோலியாத்தை நீ கொன்னவன் நீ தானடான்னு, இங்கே வா உடனே நாங்கள் இருக்கு உங்களை வச்சுக்கிறேன்னு சொல்லி தாவீதை கொல்லணும்னு பெலிஸ்தியர் ராஜாக்கள் எல்லாம் அவங்க தேடுறாங்க. வெளி தேசத்துலேயும் வாழ முடியலை, சொந்த தேசத்துக்குள்ளேயும் வாழ முடியலை. உயிருக்கு பயந்து பயந்து மனைவி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அந்த பவுண்ட்ரியிலே அலைகிறாரு. யார்? தாவீது. இவங்க விரட்டினா அவங்க பவுண்ட்ரிக்குள்ளே போயிடுறது, அவங்க விரட்டினா இவங்க பவுண்ட்ரிக்குள்ளே வந்துடு. பவுண்ட்ரியிலே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இப்போ வாசிக்க போகிறோம். வாசிங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே நடந்த ஒரு சம்பவம். 1ஆம் வசனத்திலே தாவீதே அவன் மனுஷரும் 3 நாளைக்கு அப்படி குடும்பத்தை பூரா அந்த பவுண்ட்ரியில் கூடாரம் போட்டு உட்கார வச்சுட்டு சிக்லா என்ற ஊருக்கு வந்து அங்கே கூடாரம் போட்டுட்டு வேலைக்காக வெளியில் போயிட்டாங்க. போனவங்க உடனே வரக்கூடாது, 3 நாள் கழித்து வர்றாங்க. அப்படி வர்றதுக்குள்ளே அமலேக்கியர்கள் வந்து அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு அந்த கூடாரங்களை எல்லாம் தீ வைத்து அக்கினினாலே சுட்டரித்து போட்டார்கள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அதில் இருந்த ஸ்திரீகளும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து கொன்று போயிட்டாங்க. ஒருவரையும் கொன்று போடாமல் சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. 3ஆம் வசனத்தில் தாவீது அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வர்றாங்க. அந்த ஊர் பேர் என்னது? சிக்கலா. சிக்கலான ஊர் தான் இல்லையா? சிக்கலான்ற ஊருக்கு வந்தாங்க. வந்து பார்த்தபோது மனைவி பிள்ளைகளை காணோம், சொத்து ஆடு மாடுகளை காணோம், சொத்து சுகத்தை காணோம். அப்பொழுது 4ஆம் வசனம் சொல்லுது, தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் தங்களுக்கு அழுகிறதற்கு கூட பலன் இல்லாமல் போகும் மட்டும். ஒரு ஆம்பளை சத்தம் விட்டு அழுகிறான்னா என்ன அர்த்தம்? பொம்பளை சீக்கிரம் அழுதுருவாங்க, சத்தம் போட்டு அழுவாங்க. ஆனால் ஆம்பளை அவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்டாங்க, ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க, அடக்கத்தை பார்ப்பாங்க. அவங்களே அடக்க முடியாமல் சத்தம் விட்டு அழுகிறான்னா தாங்க முடியாத சொல்லுங்க துயரம். என்ன துயரம்? மனைவி பிள்ளைகளை காணும். சொத்து சுகத்தை கூட சம்பாரிச்சிடலாம், பொண்டாட்டி பிள்ளைகளை சம்பாதிக்க முடியுமா? பிள்ளைகளை எங்கே போய் தேட? என் பொண்டாட்டி பிள்ளைகளை எங்கே? இப்போ இவர் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் நடந்தால் பரவாயில்ல, அவனோடு கூட இருந்த கிட்டத்தட்ட 300 குடும்பம், 300 குடும்பம் எல்லாருக்குமே கோவம் வருது. தாவீது ஒன்னாலதையா ஒரே நாளில் வேலைக்கு போயிட்டு மறுநாள் வீட்டுக்கு வரலான்னு சொன்னால் கேட்கல. 3 நாள் ஆகி கழிச்சு அதுக்கெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். எங்கே கொண்டு போனான்? கொண்டுட்டாங்களா? உயிரோடு வச்சுருக்காங்களா? ஐயோ என் பொண்டாட்டி பிள்ளைலாம் என்ன ஆச்சோ, தாங்க முடியலை, அழுகிறாங்க. இப்படி இழப்பை ஈடுகட்ட முடியாமல் நீங்கள் அழுததுண்டா? அழுதுகிட்டு தான் இன்னும் இருக்கீங்களா? யூ மே பி லூஸ். நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம். நீங்கள் இழந்ததை குறித்து கவலைப்படாதீர்கள். என் கர்த்தர் தாவீதுக்கு செய்தது போல உங்களுக்கு செய்வான். என்ன செய்தார்? தாவீதுக்கு கைடு பண்ணார். பக்கத்தில் ஒரு பாஸ்டர்கிட்ட போனார். அந்த ஆள் ஜோம் பண்ணார். ஏப்பா இப்படி போ, உனக்கு கிடைக்கும்.
சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள அங்கேருந்து ஒருத்தன் வந்தான். ஐயா, இங்கேருந்து சிக்கலாரில் இருந்த ஆட்கள்லாம் இங்கிட்டு தான் கொண்டு போய் வச்சுருக்காங்க அமலேக்கியர்கள். விரட்டிட்டு போனான். புட்டிச்சு அட்டிச்சு தன் மனைவி பிள்ளைகளெல்லாம் மீட்டு கொண்டு வந்தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தாவீது 19ஆம் வசனத்திலே கடைசி வரியிலே ஒன்று குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஒன்று குறைவுபடாமல். நீங்களும் இழந்ததை எல்லாம் இந்த மாதம் திருப்பி தருவாரா தரமாட்டாரா? தாவீதின் தேவனை வணங்குகிறோம். தாவீது கும்பிட்ட சாமியத்தை நம்மளும் கும்பிடுறோம். தாவீது கண்ணீரை துடைத்து மறுபடியும் அழாதபடிக்கு அவன் கண்களை கண்ணீருக்கு தப்புவித்த தெய்வம் நம்முடைய அழுகையை அறிந்து நம்மளையும் தப்புவிக்க போகிறார். நீங்கள் இழந்ததை எல்லாம் கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். ஆமென், ஆமென். ஆண்டவரே, உங்கள் கண்ணீரையும் துடைக்கிற நேரம் ஆய்ந்து விட்டது. அழுதது போதும். ரெண்டாவது சம்பவம் ஆகார்னு ஒரு பெண். யார்? ஆகார். இவ எகிப்திய பெண், வாலிப பிள்ளை, அழகாக இருப்பான். வாலிபத்தில் எல்லாமே அழகாக இருக்கும். கழுதை கூட குட்டியில் எப்படி இருக்கும் அப்படி தான். அப்புறம் 1-2 குழந்தை பார்த்த உடனே தான் கழுதை மாதிரி ஆயிடும். அப்படி அழகாக இருந்தான். இவன் அழகாக இருந்ததுனால ஆபிரகாம் மனைவி இவளை என்ன செஞ்சான்? வேலைக்காரனாக்கிட்டான், வேலைக்காரியாக சேர்த்துக்கிட்டான். யாரை? இந்த ஆகார். இப்போ ஆபிரகாம் வீட்டில் வேலைக்காரியாக சேர்ந்துட்டான். யார்? ஆகார். இப்போது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அந்த தேசத்தினுடைய முறைமை என்னென்னா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் இல்லைன்னா ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், செகண்ட் மேரேஜ் பண்ணலாம். அதுவும் ஒய்ஃபுடைய சம்மதத்தோடு சம்மதிச்சாச்சு. இப்போ மனைவி என்ன சொல்கிறா? சாராள், அத்தான், நமக்கு சொத்து பெருகி போச்சு, நமக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை, உங்களுக்கு என்ன ரீமேரேஜ் பண்ணுவோமா? வேண்டாம்னாரு. யார்? ஆபிரகாம். வேண்டாம், கத்த தரும்போது தரட்டும். இல்லை, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஆகார்கிட்ட கேட்குறான். ஆகார் என்ன செஞ்சா? எஜமாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன்னா. சரி, கல்யாணம் டும்னு பத்திரிக்கை அடிச்சாச்சு. கல்யாணம் நடக்க போகுது. ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பேர் பொருத்தமாக இருக்குல்லையே, ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் கல்யாணம். எல்லோரும் சுற்றுச்சூழ வந்து மணமக்களை வாழ்த்தி அருளுங்கன்னு பத்திரிக்கை அடிச்சிச்சு. இப்போ தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது யாருன்னா சாராள் தான். தாலியவே எடுத்து கொடுக்குறா. எப்படி இருக்கும் கல்யாணம்? மனப்பூர்வமாக இவ தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறா. யார்? சாராள். ஏன்னா அவளுக்கு தேவை வாரிசு, சொத்து பெருகி போச்சு, சொத்துக்கு வாரிசு பிள்ளை தேவை. கல்யாணம் நடந்துருச்சு. கரெக்டாக 1 வருஷத்தில் என்ன பிறந்துருச்சு? ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. இஸ்மவேல். பேர் என்னது? இஸ்மவேல். அவளை தான் ஆகார பிடிக்க முடியல, ரெக்க முளைச்சிருச்சு, பெருமை வந்துருச்சு. நான் இவனும் பாருங்கள் ஓயாமல் சாராள் வீட்டுக்கு போகிறதே கிடையாது. யார் வீட்டுக்கே போகிறான்? குழந்தைய தூக்க போகிறேன்னு அங்கேயே போகிறான். இப்போ இவன் ஆபிரகாம் குழந்தைகிட்ட போக போக சாராளுக்கு என்ன வருது? கோபம் வருது. இப்போ அவளும் இவளை என்ன செய்கிற கிடையாது, மதிக்கிற கிடையாது. இந்த பஞ்சாயத்து பூரா உங்களுக்கு தெரியும், சீக்கிரமாக முடிக்கிறேன். இப்போது சாராள் ஒரு முடிவு எடுத்தான். அத்தான், சட்டை பித்தானை கலட்டிடுவேன், ஒழுங்காக என்ன சொல்கிறேன்னு. எம்மா நீ பார்த்து என்ன செஞ்சான்னு, நீ தான் கட்டி வச்ச, நீ பார்த்து என்ன பண்ணிக்க. டைவர்ஸ். யாருக்கு? சாராளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் ஆகாருக்கு அனுப்புகிறா. சாராள், வெளியேறு போ. உடனே மறுநாளே ஜாமான் சட்டு முட்டெல்லாம் எடுத்து பொட்டியை கட்டி ஆகாரை எகிப்துக்கு விரட்டி விடுறான். அவள் அழுகிறா. நான் கோர்ட்டில் போடுவேன். அங்கேயாவது கோர்ட்டு அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது. போனால் போகணும், இருனா இருக்கணும். இப்போ உள்ள காலம்னா கோர்ட்டுக்கு போவேன், அது இதுன்னு. அந்த காலத்தில் கோர்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே ஆபிரகாமை பார்த்தா. ஆபிரகாம் தலையை குடிச்சுக்கிட்டார். நான் ஒன்றும் செய்ய முடியாதம்மா, அவள் எடுத்துறத முடிவு. ஐயோ, இப்போ நான் மாட்டிக்கிட்டேனே, ஒழுங்காக இருந்திருக்கலாமே, இப்படி என் பெருமையினால் போச்சே, ஐயோன்னு பிள்ளையை தூக்கிட்டு அழுதுகிட்டே போகிறா. ஒரு நாள் ஃபுல்லாக போனிச்சது, 2வது நாள் ஆயிடுச்சு. அங்கே போனால் கொண்டு போன தண்ணி பூரா
தீர்ந்து போச்சு. இப்போ பிள்ளைகளுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. பச்சை பிள்ளை அழுகுது, வனாந்தரமாக இருக்குது. இந்த பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? அழுகிறா. வேதம் சொல்லுகிறது 21 அதிகாரம், ஆதியாகமம் 21 அதிகாரம் 16 வசனத்தை பாருங்கள். தண்ணி தாகம் எடுத்து தண்ணிக்கு வழி இல்லாமல் பிள்ளைக்கு என்ன நிலைமை வந்துருச்சு? சாகிற மாதிரி ஏங்கி ஏங்கி அழுகுது பிள்ளை. அப்படி ஏங்குது. ஐயோ என் பிள்ளை செத்துரும் போல இருக்க, குடிக்க கூட கொடுக்க என்ன இல்லை, தண்ணி இல்லையே, நான் என்ன செய்வேன்? அப்படியே அந்த பிள்ளை சாகிற நிலைமையை பார்த்த உடனே இந்த பிள்ளை என் கண்ணு முன்னாடியே சாகணுமா, ஐயோ நான் அங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு மரத்தடியில் ஒரு சின்ன நிழலில் போட்டுட்டு அவள் அங்கிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. யார்? ஆகார். அழுகிறார். என்ன சொல்லுகிறாள் வசனத்தில்? என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று ஒரு அம்பு எய்யும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறார். ஐயோ கடவுளே, சத்தமிட்டு அழுகிறார், சத்தமிட்டு அழுகிறார். என் கர்த்தர் கண்ணீரை காண்கிறதே. 2 பேர் அழுகிறார்கள். இந்த பக்கம் குழந்தை அழுகுது, கல்லறி தூரத்தில் ஆகார் அழுகிறார். 2 பேர் அழுகிறார்கள். அப்போ கர்த்தர் என்ன சொல்லணும்? ஆகாரின் கண்ணீரை கண்டேன், அப்படி தானே சொல்லணும்? சொல்லுங்க. ஆனால் என்ன சொல்லுங்க அடுத்த வசனம்? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். சத்தம் வரலையே சொல்லுங்க. பெரியவங்க அழுதா கூட கர்த்தர் கண்டுக்கிற மாட்டார். யார் சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பா? யார் அழுதிருப்பா சொல்லுங்க? இந்த பச்சை பிள்ளை அழுகிறத யாரும் தாங்கவே முடியாது. இந்த சர்ச்சை கட்டினவர் ஒரு கொத்தனார், சின்னசாமி கொத்தனார், ஆவரம்பட்டியில் இருந்தார். அவர் மகன் MBBS டாக்டர் படித்தான். அப்போ படிச்சுட்டு என்ன ஸ்பெஷல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே அவர்கிட்ட சொன்னேன், சார் எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது, எலும்பு முறிவு டாக்டர் படிக்க வைங்க சார்னு. அப்போ அவர் சொல்லுவார், அதெல்லாம் வேண்டாம் சார், அதெல்லாம் வேண்டாம் சார். பிறகு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஹார்ட்டுக்கு படிக்க வைக்க போகிறீங்களா, இருதய நோய்க்கு படிக்க வைக்க போகிறீங்களா, நரம்பு சம்மந்தமாக படிக்க வைக்க போகிறீங்களா, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அவர் வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது. பிறகு என்ன படிக்க வைக்க போறியா அப்படின்னு. சார் குழந்தை டாக்டருக்கு தான் படிக்க வைக்கணுன்னார். ஏன் சார்னு கேட்டேன். குழந்தை அழுதுருச்சுன்னா அந்த மருந்தை போடு இந்த மருந்தை போடு நிற்குமா, முதல்ல தூக்கிட்டு எங்கே தான் வருவாங்க? பொம்பளைகளுக்கு மட்டும் கடன் வாங்கினாலும் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்துருவாங்க சார். பொம்பளைகளுக்கு மட்டும் குழந்தை அழுதுட்டா நிற்கவே மாட்டாங்க. நகையை அடகு வச்சுனாலும் என்ன செஞ்சிருவாங்க? ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவாங்க. பெரியவங்கன்னா அந்த மருந்தை போடு இந்த மருந்தை போடு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு நிற்பாங்க. குழந்தை அழுதுட்டா மட்டும் எந்த பொம்பளைகளும் தாங்கவே மாட்டாங்க. நமக்கு உடனுக்குடன் வசூல் நடக்கிற ஒரே படிப்பு குழந்தை டாக்டர் தான்வார். அப்படி தானே? குழந்தையின் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அவரே வந்து சொல்றாரு அந்த வசனத்தில் பாருங்கள், 18ஆம் வசனத்தில், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து பிடித்து கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுவோமா? அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு அப்போவே சொல்கிறாரு, அங்கிட்டு திரும்பி பாரு என்ன இருக்கு, ஒரு பெரிய துறவு. 19ஆம் வசனத்தில், அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, கிணறுனா துறவு கண்டு, அதில் போய் தன் துருத்தி நிறைய தண்ணீரை நிரப்பி கொண்டு தன் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆனால் இவன் அழுதது எதுக்காக? தண்ணி இல்லைன்னு அழுதான். யாருக்கு கொடுக்க? தன் பிள்ளைக்கு கூட கொடுக்க தண்ணி இல்லையே, என் பிள்ளை இப்போ தண்ணி இல்லாமல் சாக போகுதே அப்படின்னு அழுதா. ஆனால் அவளுக்கு பக்கத்தில் தான் எது இருக்குது? ஒரு கிணறு இருக்கு, ஒரு துறவு இருக்கு. ஆனால் அவளுக்கு அது கண்ணுக்கு தெரியலை. ஆனால் கர்த்தருடைய தூதன் வந்து, உன் கண்ணை திரும்பி பாருமா, அந்த ஒரு கிணறு இருக்கு பாரு, அதில் தண்ணி இருக்கு பாரு, அதை எடுத்து உன் பிள்ளைக்கு கொடு, உன் பிள்ளை பொழைச்சிக்கிறோம். உங்களுக்கு அதே தான் சொல்கிறாரு. அங்கிட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்கள், உங்கள் பிரச்சனைக்கு மருந்து இருக்கு,
உங்கள் அழுகிறதுக்கு இருக்கையில் உங்கள் அழுகையை தீர்க்க ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. உங்களுக்கு ஒரு பதில் இருக்குது. உங்களுக்கு ஒரு துறவு இருக்கிறது. உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய அற்புதம் செய்கிற இயேசு இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆமென், ஆமென். இதுவரைக்கும் இது நமக்கு தெரியாமல் இருந்து போச்சே. இப்படித்தான் இந்த மாதம் தெரிய போகுது. உங்கள் கண்ணீரை ஸ்டாப் பண்ணுகிற ஒரு சொல்யூஷன் வெளிப்பட போகிறது. ஆமென், ஆமென். நேரமாகிறது. இன்னொரு காரியத்தையும் சொல்லணும். ஒரு தேசமே அழுகிறது. பெர்சிய ராஜ்யத்தில் ஆமானால ஒரு தேசமே அழுகிறது. சபையார் எல்லாரும், விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், யூதரெல்லாம் அழுதார்கள். கர்த்தர் அவருடைய கண்ணீரை துடைத்தார்.